பிரியமானவர்களே, உங்களுடைய ஜெபம் கேட்கப்பட வேண்டும் என்றால் ஆழ்ந்த விசுவாசத்தோடு ஜெபிக்க வேண்டும், கருத்தோடு ஜெபிக்க வேண்டும், இறுதி வரை நிலைத்திருக்க வேண்டும். இந்த 10 பாருங்க, அவன் அங்கே ஜெபிக்க ஆரம்பிக்கிறான். இயேசுவே தாவீதின் மகனே எனக்கு இறங்குமென்னு சொல்கிறான். 10 பேர் 20 பேர் அவனை பேசாதருன்னு சொல்லி அவங்க அதட்டுறாங்க. இந்த தடைகள் எல்லாவற்றையும் அவன் மீறி போகின்றான். இந்த தடைகளை எல்லாம் அவன் பொருட்படுத்தலை. அசையாத நம்பிக்கையோடும் விடாமுயற்சியோடும் தன்னுடைய விண்ணப்பம் கேட்கப்படுகிற வரைக்கும் அவன் கூச்சல் போடுகிறான். எனக்கு இறங்கும் தாவீதின் மகனே, எனக்கு இறங்கும், என்னை குணப்படுத்தும், நான் பார்வை பெற வேண்டும் என்று சொல்லி அவன் விடாமுயற்சியோடு ஜெபிக்கிறான். உங்களுடைய ஜெபமும் அப்படி இருக்க வேண்டும். ஆழ்ந்த விசுவாசத்தில் நீங்கள் வேரூன்றி இருக்க வேண்டும். இறுதி வரைக்கும் நிலைத்திருந்து ஜெபிக்க வேண்டும். நீங்கள் என்னத்துக்காக ஜெபிக்க என்று சொல்லி கருத்தோடு நீங்கள் ஜெபிக்க வேண்டும். அப்படி என்றால் நிச்சயமாக ஆண்டவர் அதை கொடுப்பார். சந்தேகத்தோடு நான் இதை கேட்ட ஆண்டவர் கொடுப்பாரோ கொடுக்க மாட்டாரோ, எனக்கு கிடைக்குமோ கிடைக்காதோ என்று சொல்லி நீங்கள் ஐயப்பாட்டோடு கேட்டீர்கள் என்றால்